அதிமுகவோடு கூட்டணி சேரலைன்னா பிஜேபியோடு சேருது பாமக. அப்போது பாமகவுடைய 20 லட்சம் வாக்குகள் என்பது பாஜக வாங்கிய அந்த 11% இந்த 20 லட்சம் வாக்குகளும் அடக்கம். இப்போது ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, 87 வயது ஒரு முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அழுத்தத்திற்கு பிறகு தான் உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு பூட்டை பூட்டிட்டு அமித்ஷா கிளம்பி 3 நாள் வர்றார். எங்கே? சென்னைக்கு வந்து எடப்பாடியை தமிழ்நாட்டு பயணம் என்பது முழுக்க முழுக்க அதிமுக கூட்டணியை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுக்கு அதிகமாக பாஜக எதிர்பார்ப்பதோ இப்போ அதிமுக எதிர்பார்ப்பதோ 10.5 செய்ய வேண்டியது பாஜக தான். அதனால் நீங்கள் பாஜகவில் இணைவது தான், பாஜகவில் கூட்டணி வைப்பது தான் உங்களுக்கு எதிர்கால அரசியல், அதுதான் ஆரோக்கியமாக இருக்குது என்று 3 மணி நேரம் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ராமதாஸ் எல்லா மாவட்ட செயலாளரும் அப்பா சொல்கிறத கேட்குறதா மகன் சொல்கிறத கேட்குறானா, 78 பேரில் 70 பேர் மகன் சொல்கிறது தான் கேட்குறாங்க, 8 பேர் அப்பா சொல்கிறத கேட்குறாங்க. அப்போ யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? நாங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ குருமூர்த்தியும் சைதையாரும் போனது பாஜகவை. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது பாமகவில் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை நம்மளுமே நிறைய பேசியிருக்கோம். நேற்றைய தினம் நடந்த சம்பவம், அன்புமணி அவர்கள் ராமதாஸை போய் சந்திக்கிறார். அந்த சந்திப்புக்கு 3ஆம் நபர்களாக வரக்கூடியவர்கள் ஒரு பேசு பொருளாக மாறுறாங்க. குறிப்பாக குருமூர்த்தி அவர்கள், சைதை துரைசாமி அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு 3ஆம் நபர்களாக அந்த சமாதான முயற்சிக்கு போகிறாங்க. இந்த சமாதான முயற்சியை ஏற்படுத்துறது யார்? ராமதாஸ் அவர்கள் அவங்கள வர சொன்னாரா, இல்லை அன்புமணி அவர்கள் வர சொன்னாரா? இன்னொரு பக்கம் பாஜக தரப்புலேருந்து இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் ஒரு பக்கம் எழுது. இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் வருகிற 8ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரார், மதுரைக்கு வருகிறார். அப்போ அவருடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்குது? அவர் வருகையை ஒட்டி தான் இந்த சமாதான முயற்சின்றது தீவிரமடையுது அப்படின்ற ஒரு பேசு பொருளும் இருக்க தான் செய்யுது. உண்மையிலேயே என்ன நடக்குது? குருமூர்த்தி அங்கே செல்வதற்கான காரணம் என்னவா இருக்குது? சைதை துரைசாமியை கூட யாரும் பெரிய பேசு பொருளாக எடுத்துக்கல. ஆனால் குருமூர்த்தியோட அந்த வருகை அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. இது சமாதானத்தில் போய் முடியுமா, இல்லை பெரிய பிளவை ஏற்படுத்துமா அப்படின்றத தான் அது கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ குருமூர்த்தியை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு நபர். இப்போது ராமதாஸ் அன்புமணி 2 பேருக்குமான அந்த சச்சரவு சண்டையில் பாமகவினுடைய 20 லட்சம் நிரந்தர வாக்குகள், அது 50 லட்சம் 20 லட்சம் ஆகிப்போச்சு. 2016 பாமக தமிழ்நாடு முழுக்க தனித்து நின்று வாங்கிய வாக்கு தான் 20 லட்சம். சுய பரிசோதனை அதுக்கு பேர். அந்த 20 லட்சம் வாக்குகளும் இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பயன்படுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு தொடர்ந்து பயணிக்குது. இந்த 20 லட்சம் வாக்குகள் என்பது தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி பிஜேபிக்கு. அதிமுகவோடு கூட்டணி சேரலைன்னா பிஜேபியோடு சேருது பாமக. அப்போது பாமகவுடைய 20 லட்சம் வாக்குகள் என்பது பாஜக வாங்கிய அந்த 11% இந்த 20 லட்சம் வாக்குகளும் அடக்கம். இப்போது ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, 87 வயது ஒரு முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவால் சேர்ந்தது பின்னாடி என்னுடைய கட்சி அங்கீகாரம் போச்சு. மக ஊழல் வழக்கில் மாட்டிக்கொண்டதனுடைய விளைவு 2 மெடிக்கல் காலேஜ் தகுதி இல்லாத மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காரு, கோடிகளை வாங்கி கொண்டு. அப்போ அது ஒரு வழக்காக பிஜேபி போட்டு வச்சுருக்கு யூபியில். அந்த வழக்குகளை அன்புமணி சிறைக்கு தான் போகணும். அது நிரூபிக்கப்பட்டால் பாஜகவால், பிஜேபியால், ஆர்எஸ்எஸ்ஸால் நிரூபிக்கப்பட முடியும். அப்போது நீண்ட நாள் சிறையில் தான் இருக்கணும். டால்ஃபின் பார்க்குற வீடெல்லாம் குடியிருக்க முடியாது.
130 கோடிக்கு சௌமியா பேரில் ஈசிஆரில் இருக்கிற பனையூர் வீடு, இவர் வந்தால் டால்ஃபினே வருது. அந்த வீடெல்லாம் இருக்க முடியாது. எங்கே இருக்கணும்? திகாரில் தான் இருக்கணும். அப்போது கட்சி முக்கியம் இல்லை, தான் குடும்பம்தான் முக்கியம். அதனால் அன்புமணியும் சௌமியாவும் ராமதாஸ் காலில் விழுந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு பின்னாடி தான் தன்னுடைய அத்தனை வன்னியர் அரசியல், வன்னியர் சங்க அரசியல், பாமக அரசியல் எல்லாமே நீர்த்து போச்சுன்னு சொல்கிறார். இது அது வன்னிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அன்புமணியே சொன்னாலும் ராமதாஸே சொன்னாலும் அந்த மக்கள் இனிமேல் பிஜேபி ஓட்டு போட மாட்டான், பிஜேபி கூட்டணிக்கு சேர மாட்டான். அதிமுகவோடு தான் கூட்டணி சேரணும்னு சொன்னார் அந்த நேரத்தில் ராமதாஸ். இப்போ திமுகவோடு சேரணுங்கிறார். தம்பி ஸ்டாலின் இந்த அப்பாவி ஜனங்கள், ஊமை ஜனங்களுக்கு 10.5 அப்படியாவது கொடுத்துருப்பா அப்படின்னு யாரை நோக்கி சொல்கிறாரு? ஸ்டாலினை. அப்போ அவர் பாஜக விட்டு வெகு தூரம் விலகிட்டார். திமுகவுக்கு போகணுன்ற எண்ணம் வந்துச்சுனாலே பாஜக விலகிட்டார். முதல்ல உன்னை பார்ப்பது எனக்கு கேவலம், ஆமாம் உண்டா நான் வந்து பார்ப்பாதா, என்னுடைய வயசு என்னாச்சு, இப்படியெல்லாம் பேசினவர் இப்போ திமுகவுக்கு தூண்டில் போடுறாரு. அப்போ பாஜக விட்டு வெகு தூரம் விலகிறாரதா தான் இதை எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போ பாஜகவுக்கு திமுகவை எப்படியாவது இந்த சட்டமன்ற தேர்தலை தோற்கடித்து திமுக அதிகார மையத்தை சீர்குலைக்கணும். அது இந்திய அளவில் அது பாஜகவுக்கு தேவைப்படுது. பாஜக எதிர்க்கக்கூடிய வலுவான முதல்வர்னா திமுக தான். திமுகவினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸுக்கு 10. இதெல்லாமே பாஜகவுக்கு பெரிய நெருடலாக இருக்குது. இந்த நெருடலை ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் தான் தென் மாநில முதல்வர்கள், நம்ம தெலுங்கு தேச ரேவந்த் ரெட்டி, கர்நாடகா சிவகுமார், இப்படி பினராயி விஜயன், திமுக, இந்த 4 மாநில முதல்வர்கள் மாநாடு வட மாநில முதல்வர்களையும் இதில் இணைத்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுது. இதெல்லாமே யாருக்கு இடையூறாக இருக்குது? பிஜேபியினோட சனாதன அரசியலுக்கு பெரிய எதிர்ப்பாக இருக்குது. இதில் இந்த இந்தியா கூட்டணி என்பதை, இந்தியா கூட்டணியினுடைய மொத்தமே இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய 264, இப்படி இதெல்லாமே சவுத்திலிருந்து போகிறது தான். இந்த திமுகவினுடைய 40க்கும் 40 இந்த ஃபார்முலா வட இந்திய அரசியலை புரட்டி போடுது. இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியே தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் பிஜேபிக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஆர்எஸ்எஸ் கொடுக்குது. இவ்வளோ அதிகாரம் வச்சிருக்கிற அமித்ஷா, இவ்வளோ அதிகாரம் வைத்திருக்கிற மோடி, 2 பேருமே தமிழ்நாட்டை கவனிப்பதில்லை. இந்த அழுத்தத்திற்கு பிறகு தான் உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு பூட்டை பூட்டிட்டு அமித்ஷா கிளம்பி 3 நாள் வர்றார். எங்கே? சென்னைக்கு வந்து எடப்பாடியை எப்படியாவது இந்த பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான அசைன்மெண்ட்டு கொடுக்கப்பட்ட இடம் நாக்பூர், ஆர்எஸ்எஸ் தலைமையகம். அதை வெற்றிகரமாக முடிச்சிட்டார். இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் பாமகவை எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணிகளை கொண்டு வரணும். அதற்கான முயற்சியில் இருக்கிற பொழுது அன்புமணி பக்கம் கட்சி வந்துருச்சா, ராமதாஸ் பக்கம் கட்சி வந்துருச்சான்னு பார்த்தா, ராமதாஸ் பிஜேபியை எதிர்ப்பதன் மூலம் அன்புமணியே பாஜக கூட்டணியில் வந்தாலுமே வன்னியர் மக்கள் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற மனநிலை உருவாகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அதை பாஜக ரசிக்கலை, ஆர்எஸ்எஸ் ரசிக்கலை. அதற்கான தூதுவர்களாகத்தான் நேரடி குருமூர்த்தி வர்றார். இப்போ குருமூர்த்தி வருகிற பொழுது சைத துரைசாமி கூப்பிட்டு வர்றார். ஏன்னா சைத துரைசாமிக்கு ஒரு எம்ஜிஆர் பக்தர்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஆமாம். இப்போ சைத துரைசாமி வந்தால், ஒத்த பாப்பா வந்தால் மொத்தமாக கெட்டு போயிடும். தமிழ்நாட்டில் ஒரு சொலவடை இருக்குது, ஒத்த பாப்பா பார்க்காதரா. அப்போ இந்த குருமூர்த்தி வருகிற பொழுது நீங்கள் வேறு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் கடுமையான விமர்சனம் வந்திருக்கும். சைதையாரை கூட்டி கொண்டு வந்ததுனால நீங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் ஆட்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க, இது நான் ஒரு விமர்சனம் செய்யக்கூடாது, குருமூர்த்தியை விமர்சனம் செய்யக்கூடாது. சைதை துரைசாமி வந்தது அதிமுகவின் சார்பாக எடுத்துக்கணுமா, இல்லை நம்ம அது பொதுவான ஒரு நபரா? பொதுவான நபர் தான், அதிமுக சார்பா அல்ல, சார்பு அல்ல.
இதுல அதிமுகவுக்கு எந்த நிலைப்பாடுமே கிடையாதா? அதிமுகவுக்கு எந்த நிலைப்பாடுமே இல்ல இல்லை. அவங்களுக்கு தேவை இருக்கு இல்லையா? அது பிஜேபி பார்த்துக்குவோம், அது பிஜேபி பார்த்துக்குவோம். அப்ப இவங்களுக்கு எதுவும் இல்லை, இவங்களுக்கு பார்த்துக்கோம். அப்ப இவங்களுக்கு எங்க என்ன வேலை? இவங்களுக்கு எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்துவதா எடப்பாடிக்கு வேலை. கூட்டணி கட்சியை எடப்பாடி அதிகமாக எதிர்பார்ப்பது விஜயை மட்டும்தான். யாரும் வேண்டாம், வேற யாரும் வேண்டாம், விஜய் போதும். ஆமாம், விஜய்கிட்ட 10% ஓட்டு இருக்கு. அந்த 10% ஓட்டு மொத்தமாக அதிமுக பக்கம் வந்தால் நேரடியாக நாற்காலிக்கு போயிடலாம். இல்லை இப்போ என்ன கேள்வினா, அமித்ஷா அவர்கள் இங்கே வராரு, மதுரைக்கு வராரு. அப்படின்ற போது திமுக ஏற்கனவே ஒரு கூட்டணியில் நல்ல ஃபிட்டாக தான் இருக்காங்க. 2017 அந்த கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி இங்கே அதிமுக பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மற்ற யாரையுமே சேர்க்க முடியலன்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக பாமக இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது. தேமுதிகவுக்கு அவங்களும் ஜனவரியில் தான் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. விஜய் ஏற்கனவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீமான் வழக்கம் போல் தனியாக நிற்கிறார். அப்போ அதிமுக கூட்டணியில் பெரிய ஓட்டை இருக்குது, அதை சரி செய்ய தான் அமித்ஷா வராரா? இல்லைங்க, இப்போ பாமக, சீமான், தேமுதிக அத்தனை பேருடைய மொத்த வாக்கையும் விஜய் மட்டும் வந்துட்டா இதெல்லாம் சரி பண்ணிடலாம். இவர்களெல்லாம் ஓடி வந்து சேர்ந்துருவாங்க. எதில்? அதிமுக கூட்டணியில். எடப்பாடியினுடைய திட்டம் அதுதான். இப்போ பாத யாத்திரை போகிறார். ஏன்? எல்லா மாவட்ட செயலாளர்களையும், எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகி, ஒன்றியம், நகரம் அத்தனை பேரையும் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக தான் போகிறார். இப்போது இந்த பாத யாத்திரை என்பது அதிமுகவை ஒரு பேசுபொருளாக வச்சுருக்கு. தினம் தினம் பத்திரிகையில் செய்தி, சமூக வலைதளம், காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாத்தையும் பேசுபொருளாக வச்சுருக்கு. இப்போது இந்த திட்டத்துக்காக தான் எடப்பாடி ஒரு பாத யாத்திரை முடிவு பண்ணிட்டார். அமித்ஷா வருவது, அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பயணம் என்பது முழுக்க அதிமுக கூட்டணியை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுக்கு அதிகமாக பாஜக எதிர்பார்ப்பதும் இப்போ அதிமுக எதிர்பார்ப்பதும் விஜயத்தான். விஜயுடைய வரவு தான் இங்கே முக்கியமாக இருக்குதே தவிர பாமக, தேமுதிக வரவெல்லாம் பெரிய பொருட்டே இல்லை. வாசனெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை அவங்களுக்கு. வாசனெல்லாம் எங்கே போனார்? அங்கே தானே இருக்கு, அங்கே தான் இருக்கார். அப்போது தேமுதிக, பாமக 2 பேருடைய அவங்க திமுகவுக்கு போக முடியாது. திமுகவுக்கு தான் அவரை கூப்பிட்டு இருக்காங்களே தேமுதிக. இல்லைங்க, அதாவது தேமுதிக இப்போ கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இவர்கள் போய் அவர்களோட டிமாண்டெல்லாம் தேமுதிகவுக்கு இப்போ திமுக செவி சாய்க்காது. இல்லை, எதனால் போக மாட்டாங்கன்னு நம்புறீங்க நீங்கள்? இல்லை, ஏன் போக மாட்டாங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்கு கேட்டு அந்த அம்மா அலையுது. திமுகலே அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அதிமுக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்? வாக்கு வங்கி இல்லை. வாக்கு வங்கி பாமகவை விட தேமுதிக வாக்கு வங்கி குறைவு. அப்போ வாசனுக்கு என்ன டிமாண்டு? அதை விட கொஞ்சம் அவ்வளோதான். கண்டிப்பாக அதிமுக, திமுக 2 பக்கமே ஒரே நேரத்தில் பேசிட்டு தேமுதிக கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு வந்துடும். பாமகவுடைய நிலைமை அதுதான். பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ராமதாசனுடைய கை, அவருடைய வலுவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. அன்புமணியினுடைய வலிமை தான் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போது அன்புமணிக்கு கட்டுப்பாட்டில் 4 எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய, நகரம் எல்லாமே அன்புமணி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த குருமூர்த்தி, அமித்ஷா கும்பல் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அமைதியாக இருங்க. பிஜேபி கூட்டணி என்பது உங்களுக்கு 1988 வாஜ்பாய் கூட்டணி, அதிமுக கவிழ்த்த பிறகு திமுக கூட்டணி 6 ஆண்டு காலம் உங்களுக்கு மத்திய மந்திரி சபையில் வைத்து அழகு பார்த்தது பாஜக. உங்களுக்கு அது அங்கீகாரம் கிடைச்சதே பாஜகவால் தான். பாஜகவால் உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் இல்லைன்னு இப்போ சொல்லுவதற்கு நீங்கள் வரலாறை திருப்பி பாருங்கன்னு குருமூர்த்தி போய் சொல்லுகிறார். தேவைப்பட்டால் கொஞ்சம் அழுத்தம் டெல்லியிலிருந்து கொடுக்க அழுத்தத்தை சொல்லுவார். உங்கள் மகனை நாங்கள் தான் மத்திய மந்திரி ஆக்கணும், நாங்கள் தான் காப்பாற்றினோம், நாங்கள் தான் இனிமேலும் காப்பாற்றுவோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து பாஜகவை விமர்சனம் செய்யாதீங்க. பாஜக விமர்சனம் செய்வதை நாங்கள் ரசிக்கலை. உங்கள் அப்பா மகன் சண்டையில் பாஜக காரணம் அல்ல. பாஜக உங்களுடைய அத்தனை வளர்ச்சிக்கும்
உறுதுணையாக இருந்தது, இனிமேல் உறுதுணையாக இருக்கும், இனிமேலும் அது தொடரும். ஆகையால் பாஜக மூன்றாந்தர கட்சி இல்லை. திமுகவுக்கு நீங்கள் விரும்புகிற அந்த 10.5 திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றினாலும் நிறைவேற்ற வேண்டிய அதிகாரம் எங்கே இருக்குது? டெல்லியில் தான் இருக்குது. 10.5 செய்ய வேண்டியது பாஜக தான். அதனால் நீங்கள் பாஜகவில் இணைவது தான், பாஜகவில் கூட்டணி வைப்பது தான் உங்களுக்கு எதிர்கால அரசியல், அதுதான் ஆரோக்கியமாக இருக்குது என்று 3 மணி நேரம் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ராமதாஸ் அமைதியாக கேட்டுக்கிட்டார். ஆமாம், வேற வழி. இனிமேல் இப்போ பாருங்கள், பாஜகவை எதிர்த்து சுருதி குறைஞ்சு போயிடும். யாருக்கு? ராமதாஸுக்கு. அன்புமணி சந்தோஷமா இருக்காரு. இல்லை, இப்போ 45 நிமிஷம் சந்திப்பெல்லாம் நடந்துச்சு. அப்போ அங்கே என்ன நடந்தது? அன்புமணிக்கு சில ஆலோசனைகள்லாம் அறிவுரைகள்லாம் கூறினாரு. நான் தான் உன்னை வந்து தலைவராக்கினேன், நான் தான் உன்னை வந்து எல்லாமே பண்ணேன், அதனால் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, அதாவது அப்பா மகன் சந்தித்தது உண்மைதான். சரி, ஆனால் அப்பா ஸ்டாண்டில் இருக்காரு, மகன் ஸ்டாண்டில் இருக்கார். இது யாரும் இறங்கி வரல. இறங்கி வர நிலைமையில தாண்டி போயிடுச்சு. நீங்கள் 78 மாவட்ட செயலாளர் 8 பேர் தான் போகிறாங்க, 70 பேர் போகலையே. 5 எம்எல்ஏல ஒருத்தர் தான் போகிறாரு, அதுவும் அருள் ரிசைன் பண்ணிட்டு அரசியல் விட்டு விலகிறங்கிறார். நடக்க 4 எம்எல்ஏ அவர் கட்டுப்பாட்டு இல்லையே. ஜிகே மணி நான் பொது வாழ்க்கையை விட்டு விலகிறேங்கிறார். அப்போ ராமதாஸுடைய கை ஓங்கலையே. காணாமல் போன பல பேரை கொண்டு போய் பொருளாளராக போட்டு வச்சுருக்காரு. கட்சி விட்டு வெகு நாளாச்சு அவெல்லாம் போய் பல பேரை மீண்டும் கொண்டு வந்து அதிகாரத்தை தக்க வைப்பதாக ஒரு நாடகம் ஆடுகிறாரே தவிர அதிகாரம் பூரா பனையூர் வந்துருச்சு. அதிகாரம் பூரா எல்லா மாவட்ட செயலாளரும் அப்பா சொல்கிறத கேட்குறதா மகன் சொல்கிறத கேட்குறானா? 78 பேரில் 70 பேர் மகன் சொல்கிறது தான் கேட்குறாங்க, 8 பேர் அப்பா சொல்கிறத கேட்குறாங்க. அப்போ யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? மாங்கட்டு தான் இருக்குது. இப்போ குருமூர்த்தியும் சைதையாரும் போனது பாஜகவை நீங்கள் தயவுசெய்து சீண்ட வேண்டாம். பாஜக உங்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக நீங்கள் திமுக 10.5 தீர்மானம் நிறைவேற்றினாலும் டெல்லியில் தான் அதை இறுதி செய்ய முடியும். ஜனாதிபதியிட ஒப்புதல் வாங்கி கொடுக்க வேலையை பாஜக செய்யும். இது போன்ற நம்பிக்கையான வாக்குறுதிகளை கொடுத்து பாஜக பக்கம் நீங்கள் வருவது தான் எதிர்காலத்துக்கு நல்லது. திமுக பக்கம் போவது உங்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். இதை தான் உங்கள் மகனை விரும்புகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ராமதாஸுக்கு கன்வின்ஸ் பண்ணப்பட்டது. டெல்லியினுடைய தூதராக வந்து குருமூர்த்தி பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இதற்கப்புறம் அமித்ஷாவுடைய வருகை இருக்கு இல்லையா, இந்த வருகையில் வேற என்னென்ன நம்ம சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது ஒரு பக்கம் அப்பா மகன் சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட அதிமுக பாஜகவுடைய கூட்டணியே இன்னும் பெரிய அளவுக்கு வந்து கீழே இதாகலை, ஒத்து போகலை அப்படின்ற ஒரு விஷயம் நிர்வாகிகள் மத்தியில் இருக்குன்னா கூட, நயினார் நாகேந்திரன் எடப்பாடி அளவில் அது இருக்குன்னா கூட, கீழே தொண்டர்கள் அளவில் அது எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை அமைக்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது, இன்னும் நேரம் எவ்வளோ இருக்குது, இன்னொரு பக்கம் விஜய் வேற உள்ள இழுக்கிறாங்க அப்படின்னுட்டு இருக்கீங்க. இது என்ன நடக்குது சார்? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் போய் பார்க்கல, டிடிவி என்ன நிலைப்பாடு அப்படின்றது தெரியலை. ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவெல்லாம் நீங்கள் பாஜகவும் கை விட்டுருச்சு, அதிமுக கை விட்டுருச்சு. அவர்களெல்லாம் அரசியலிருந்து வெகு தூரம் விலகி போயிட்டாங்க. டிடிவிமா சசிகலா இல்ல, ஓபிஎஸ் வந்து நமக்கு தெரியும், டிடிவி அந்த நிலைமையில தான் இருக்காரு. ஆமாம் ஆமாம். இப்போ பாஜக கோட்டாவில் டிடிவிக்கு சீட்டு ஒதுக்கலாமே தவிர அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்தா அதில் ஒரு 5 சீட்டு அவர் கொடுப்பாங்க. அப்போ அப்படி தான் நடக்குமே தவிர அதிமுக நேரடியாக டிடிவி வருவதை விரும்பலை. டிடிவி சட்டசபைகள் வருவதை விரும்பல. அவர் எப்போ வேணாலும் எதிர்ப்பார், எப்போ வேணாலும் அதிமுகவுக்கு எதிராக இருப்பார், திமுக பக்கம் போயிடுவார், இல்லை பாஜக பக்கம் போயிடுவார். நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறார். அதனால் டிடிவி உள்ளே கொண்டு வந்தால் சசிகலா உள்ளே வரும், சசிகலா வந்தால் ஓபிஎஸ் வருவார். இதை முடிந்த வரைக்கும் தவிர்த்தால்தான் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அமித்ஷாவும் நீங்கள் அமித்ஷா எடப்பாடி கூட்டணி உருவாகும் பொழுதே அதிமுக உள்கட்சி தகவல் நீங்கள் தலையிடக்கூடாது. அமித்ஷாட்ட சொன்ன கோரிக்கை எது பேச வேண்டுமானாலும் உங்கள் தூதரெலாம் என்னை சந்திக்கக்கூடாது, நேரடியாக நீங்களான உட்காந்து பேசணும். அதுக்கு ஒத்துக்கொண்டால் கூட்டணி வச்சுக்கலாம். தூதர்கள் வந்து அவர்களுடைய கருத்தை சொல்லுவதை நான் கேட்டுக்க முடியாது. அது உங்களுடைய கருத்தான எனக்கு தெரியாது.
அதனால் இனிமேல் 1-to-1 நேரடியாக 2 பேரும் தமிழ்நாடு அரசியல், பாஜக அரசியல், அதிமுக அரசியல், இதை நாம் தான் முடிவு பண்ணணும். இதை இப்போ மேஜர் பார்ட்னர் விஜய். ஓகே, விஜய் எப்படியாவது அதிமுக கூட்டணிகளை கொண்டு வந்தால் நீங்கள் 200 சீட்டு விஷன் 200 என்பது திமுகவினுடைய திட்டம். அது விஷன் 200 அதிமுக திட்டமாக மாற்றிடலாம். எப்படியாவது விஜயை கொண்டு வந்துருங்க. விஜய் தான் முக்கியமான ரோல் தமிழ்நாட்டில். விஜய்கிட்ட 10% வாக்கு இருப்பதாக பல்வேறு சர்வேக்கள் சொல்லுகுது. அதை அந்த அரசியலை அதிமுக பாஜக கூட்டணிகளை கொண்டு வரணும். அதற்கான வேலையை மட்டும் அவசரப்படுத்துங்கள், துரிதப்படுத்துங்கள், கூர்மைப்படுத்துங்கள் என்பதுதான் அதிமுக தரப்பில் பாஜக தலைமைக்கு வைத்திருக்கிற வேண்டுகோள். அதை நோக்கி நகர்த்துவதற்காகத்தான் நீங்கள் பல முயற்சி நடக்குது விஜய்கிட்ட. அப்போ அது ஒரு முடிவுக்கு வருவதற்கோ அல்லது பாஜகவை கீழ்மட்டத்தில் கொண்டு வருவதற்கான வேலை தான் அமித்ஷா வருகிற நிகழ்ச்சிக்கு வரார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.